வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளையும், ஆசிரியர்களுக்கு அரசு தரப்பில் வழங்குகின்ற சலுகைகளையும், அவர்களுக்கு பிறப்பிக்கின்ற உத்தரவுகளையும், அவர்களுக்கான ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு நடைபெறுகின்ற தேதி, அதேபோல் அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைப்பு, பல்வேறு தரப்பினர் முன்வைக்கின்ற கோரிக்கைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் STET ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு 2026 தேர்வு எழுதியிருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் அப்ஜெக்ஷன் டிராக்கர் ஆசிரியர்களுக்கான TRB முக்கிய தகவல். TRP தரப்பில் அப்ஜெக்ஷன் டிராக்கர் சப்மிட் பண்ணுவதற்கான என்ன வகையான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது, அதற்கான அறிவிப்புகள் என்ன, ஆசிரியர்கள் தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர்களும் இந்த தங்களுக்கான அப்ஜெக்ஷன் டிராக்கரை எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும், அப்ஜெக்ஷன் டிராக்கர் சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பார்ப்போம். பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு டெட் ஆசிரியர்கள் தகுதி தேர்விற்கான உத்தேச விடைக்குறிப்புகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் TRB வெளியிட்டுள்ளது. இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் கூறும்போது, ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கை எண் 1/2026 நாள் 13/2/2026 படி 2026 ஆண்டிற்கான பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி அன்றும், தாள் 2 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி அன்றும் நடைபெற்றது. உத்தேச விடைக்குறிப்புகள் வெளியீடு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 59,534 தேர்வர்கள் தேர்வை எழுதினர். தாள் 2 1,60,925 தேர்வர்கள் தேர்வை எழுதினர். தற்போது தாள் 1 மற்றும் தாள் 2ற்கான உத்தேச விடைக்குறிப்புகள் மற்றும் விடைக்குறிப்புகள் மீதான ஆட்சேபனைகள் அப்ஜெக்ஷன் டிராக்கர் URL https://trb1youcanapply.com என்ற URL மூலமாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஒரு வார கால அவகாசம். உத்தேச விடைக்குறிப்புகளின் மீது ஆட்சேபனைகள் தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் 15/7/2026 முதல் 22/7/2026 5:30 மணி வரை ஆட்சேபனைகளை உரிய ஆதாரங்களுடன் தங்கள் டாஸ்க்போர்டில் பதிவேற்றம் செய்திடல் வேண்டும். ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்படும் விடைக்குறிப்புகளுக்கான உரிய சான்று ஆவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எதெல்லாம் ஏற்கப்படாது என்பது பற்றிய விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. தபால், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி மற்றும் பிற வழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது. அம்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள் அடிப்படையிலான ஆதாரங்களை மட்டுமே வழங்க வேண்டும். கையேடுகள் ஆதாரங்கள் ஏதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே தேர்வு எழுதிய தேர்வர்கள் தங்கள் டாஸ்க்போர்டில் உத்தேச விடைக்குறிப்புகளை காணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 2026 ஆண்டு தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய, தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் தேர்வு 1, தேர்வு 2 தாள் 1 மற்றும் தாள் 2 எழுதிய அனைத்து ஆசிரியர்களும் தங்களுக்கான ஆட்சேபனை விடைக்குறிப்புகளை ஏதேனும் இருந்தால், அதாவது தற்போது விடைக்குறிப்புகள் TRB இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால், அதில் ஏதும் தவறு இருக்கும் பட்சத்தில், தங்களுடைய பார்வையில் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வமான ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கு. அவற்றை சமர்ப்பிப்பதற்கான தேதிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை அதை குறிப்பிடப்பட்டுள்ள, அதாவது TRB குறிப்பிடப்பட்டுள்ள அந்த அப்ஜெக்ஷன் டிராக்கருக்கான URL லிங்கின் மூலமாக டாஸ்க்போர்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் இதற்குரிய உங்களுக்கான அப்ஜெக்ஷன் டிராக்கர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுவதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.